சென்னையில் கைதியுடன் சிறைக்கு செல்லும் போது போலீஸ் வாகனத்தில் எஸ்எஸ்ஐ மது அருந்தும் காட்சி வெளியான நிலையில் விசாரணை நடந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் அந்த செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? கைது செய்யப்படக்கூடிய குற்றவாளிகளை நீதிமன்றத்திலிருந்து புழல் சிறைக்கு கொண்டு செல்வது, அதே போன்று புழல் சிறையில நீதிமன்ற காவல் முடிந்தால் அவர்களை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது போன்ற பணிகளில் ஈடுபடுத்துவதற்கு இந்த ஆயுதப்படை காவலர்கள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். 2 இடங்கள்ல ஆயுதப்படை பிரிவு இருக்கிறது. சென்னையில புதுப்பேட்டை மற்றும் மவுண்ட் இந்த பகுதியில் ஆயுதப்படை பிரிவு இருக்கிறது. இந்த மவுண்ட் ஆயுதப்படை பிரிவுல சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரக்கூடிய லிங்கேஸ்வரன், இவர் தலைமையில கைதிகளை சிறைக்கு அழைத்துச் செல்வதும் சிறையிலிருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் பொழுது அந்த வாகனத்திலேயே இந்த எஸ்எஸ்ஐ அமர்ந்து கொண்டு மது அருந்துவதும், சீருடை அணியாமல் அவர் மது அருந்துவதும், அதே போன்று கைதிகளுக்கு செல்போன்களை கொடுத்து பணத்தை பெற்றுக்கொண்டு பேச சொல்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் அது தொடர்பான வீடியோ வெளியாகி இருக்கிறது. அதுல அந்த எஸ்எஸ்ஐ சீருடை அணியாமல் பின்னால் அமர்ந்து கொண்டு அவர் மது பாட்டிலை அவர் மது அருந்துவது போன்ற அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. இந்த வீடியோ காட்சிகள் காவல்துறையினுடைய பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாம் வைரலாகி வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் இந்த வீடியோ விவகாரம் தொடர்பாக விசாரித்து வருவதாகவும், குறிப்பாக அந்த எஸ்எஸ்ஐ லிங்கேஸ்வரனை நேரில் அழைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.